வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு அது எனக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்களா, இட்ஸ் நான் அதர் தேன் ட்ரம் ஸ்டிக் குருமா, முருங்கைக்காய் குருமா. அந்த குருமா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருமே எல்லா வயதினருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி அது. சரிங்களா? இது என்னென்னு கேட்டிங்களா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதோட வந்து காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சிருக்கேன். அதை வந்து நம்ம இப்போது இதில் சேர்த்துருக்கோம். சரிங்களா? இதில் வந்து ஆல்ரெடி எண்ணெய் போட்டு கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரம் ஸ்டிக் குருமாவுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி நல்லா சேர்த்து அரைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி. இது ரெண்டுமே வந்து நம்ம ஒன்றாவே சேர்த்துடலாம். தனித்தனியாலாம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்கள், இதெல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். சரிங்களா? சேர்த்து இதையும் நல்லா வதக்கணும். இது வந்து தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரம்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா அந்த இளமையாக வச்சுக்கிறதுக்கு, ஸ்கின்னில் இருக்க ரிங்கிள்ஸ் எல்லாம் வேனிஷ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரம்ஸ்டிக் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த இது வந்து நம்ம உடம்புல ரத்தம் ஓடுறதுக்கு, ப்ளஸ் விட்டமின் ஏலேருந்து விட்டமின் சிலேருந்து இதில் இல்லாத சத்துக்கள் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நம்மளோட ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஹெல்த்துக்கு நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போது இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குருமாவுக்கு வந்து இப்போது தேங்காய், கசகசா, சோம்பு வச்சுருக்கேன். அதோட திரும்பவும் ஒரு 4 காஞ்ச மிளகா, காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா டேஸ்ட்டு கலர் கொடுக்கறதுக்காக, ஃப்ளேவருக்காக. சரிங்களா? வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது பாருங்கள், நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியன்ட் அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து கேர்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கேர்டு வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து குருமாவோட டெக்ஸ்சர் வந்து அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ட்ரம் ஸ்டிக் வந்து வேகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நம்ம அடுத்து இன்னொரு ஐட்டம் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குருமா நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய், சோம்பு, இந்த விழுதை வந்து நம்ம சேர்த்துடலாம். தேங்காய், சோம்பு, கசகசா, காஷ்மீரி சில்லி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின எண்ணெய் மொத்தமும் மேலே வந்துடுச்சு. பார்த்தீங்களா? அட் த சேம் டைம் முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. நான் குக்கரில் இன்றைக்கி வச்சு 2 விசில் வச்சு எடுத்தேன். அட்டகாசமான இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான், அதுக்கப்புறம் வந்து சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை, டேக் கேர்.